Hello friends, welcome to our channel VG Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பேசிக்கான ஒரு வெனிலா கேக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு என்னலாம் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். 1/2 கப் வந்து மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கப் வந்து பவுடர் சுகர், 2 எக், அப்புறமா வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பேக்கிங் ட்ரேவை வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டுட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வைக்கணும். நம்மளோட மாவு வந்து கலந்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து வெளியில் வச்சுருக்கக்கூடாது. அதனால ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் மைதா ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறணும். தலை தட்டி தான் எடுக்கணும். எப்போவுமே வந்துட்டு அமுக்கி வச்சு எடுக்கக்கூடாது. டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். நம்ம வந்துட்டு கேக் பண்ணும்போது மெஷரிங் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட மாவை வந்து ஒரு 2 பங்கு வந்து பெருசாக கொண்டு வரதுக்காக தான் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதெல்லாம் மொத்தமாக எடுத்து சலிச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா புது மாவாக எடுத்துக்கிறது வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு சின்ன டிப். புது மாவுனா வந்துட்டு நம்ம டேட் பார்த்து தான் வந்து மாவு வாங்கணும். இல்லை நம்ம வீட்டில் முன்னாடி வாங்கின மாவாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி வரும். அது வந்து எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கேக் வந்து அங்கங்கே பேக் ஆகாமல் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்றக்காக வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுறோம். இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் வந்து ஒரு 5 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்க எக் இதெல்லாம் வந்து பீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப க்ளீனான தண்ணியே இல்லாத ஒரு பவுல் எடுத்துக்கணும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து முட்டை வந்து பொங்கி வராது. அதுக்காக தான் வந்து தண்ணி இல்லாத ஒரு பவுல் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை வந்துட்டு உடைச்சி அதோட ஒயிட்டை மட்டும் உள்ளே சேர்த்துக்கணும். எல்லோ வந்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/2 கப் வந்துட்டு சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம 3 டைம்ஸாக சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் வச்சு நம்ம அந்த ஒயிட்டை வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப லோ ஸ்பீடில் தான் வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹை ஸ்பீடில் வைக்கணும். நம்ம வச்சுருக்க அந்த சர்க்கரையை வந்து 3 பார்ட்டாக வந்து சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணும்போது அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் வந்து முட்டை வந்து பொங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெனிலா எக்ஸ்ட்ராக்கை வந்து 2 டீஸ்பூன் வந்து உள்ளே சேர்க்கணும். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். எதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். அப்போ தான் எக்லேருந்து அவங்கவுங்க இஷ்டம். வெனிலா ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து வெனிலா ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்காது. முன்னாடிலாம் பிடிக்கும், பட் இந்த கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பிடிக்கல. ரொம்ப ஸ்மெல்லாக இருக்காது, அதனால எனக்கு பிடிக்கல. தேவைன்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தேவை இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அதுக்கு பதில் வந்து லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஹெவி எக் ஸ்மெல் வந்து வராது கேக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணால் போதும். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உடனே டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட பீட்டரை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. மெதுவாக வந்துட்டு ஸ்லோ ஸ்பீடுக்கு கொண்டு போய் தான் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து கேக்கில் வந்து ஒரு மாதிரி புகை ஸ்மெல் வரும். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறேன். வச்சுட்டு வந்து பிளெண்டரை வந்து கீழே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பேக் பண்ணுற திங்ஸை வந்து எதில் வச்சு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து ஒரு கிளாத் விரிச்சுக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எடுத்து வச்சுருக்க அந்த எல்லோ வந்து முட்டையோட அந்த எல்லோ இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஒன்று ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ண தெரியல, ஆரம்பத்தில் வந்து எனக்கும் மிக்ஸ் பண்ண தெரியாத போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து கிளாக் வைஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணுவேன். ஆன்டி கிளாக் வைஸ் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ அது மாதிரி தான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் நான். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளெண்டர் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி பிளெண்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பவர் சப்ளை ஆக வாய்ப்பு இருக்குது. வந்து பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு 3 பார்ட்டாக வந்து சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி மிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா வந்து 2 டேபிள் ஸ்பூனாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து நான் அப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன். அது மாதிரி கையிலையும் எடுத்து போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்தி திக்காக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணலாம். போது தான் வந்து நமக்கு வந்து கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோல்டு வினர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். எந்த ஒரு வாசனை இல்லாத ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கோல்டு வினர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் செகண்ட் பேட்ச் போடும்போது அந்த ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் போடும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணிக்கு பதில் வந்து நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி வந்து பால் வந்து அவைலபிலிட்டி இல்லை, அதனால் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஆயிலையும் தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா வந்து வயர் விஸ்க் வச்சுட்டு நம்ம வந்து கிளாக் வைஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் மாவையும் உள்ளே போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நான் எடுத்து வச்சுருக்க 1/4 கப் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். மாவு எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கு பதில் வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பாஞ்ச் வந்து இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். மாவு வந்து நமக்கு வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவு பார்த்திங்கன்னா எடுத்தால் கீழே விழும். இட்லி மாவு வந்து கொஞ்சம் ஒரு டிலே ஆகி விழும். அந்த மாதிரி வந்து மாவோட கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து மாற்றிடலாம். அவனும் பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். 6 இன்ச் பேனில் வந்து 2 பேனில் நான் ஊற்றிருந்தேன் அப்படின்னா வந்து என்னோடய கேக் வந்து வெடிக்காமல் வந்திருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேனில் வந்து ஊற்றிட்டேன். என்கிட்ட வந்து 6 இன்ச் பேன் வந்து ஒன்று தான் இருந்தது. இதே 8 இன்ச் பேனுக்கு வந்து இந்த கேக் பேட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மாவெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு லைட்டாக வந்து அந்த ஸ்பேச்சுலா வச்சுட்டு இப்படி கிளாக் வைஸ் வந்து சுற்றி விடுங்க. சுற்றி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு 4 டைம் வந்து டேப் பண்ணுங்கள். கீழே அந்த டின்னை பிடிச்சிட்டு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து இதை அவனில் வச்சிடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளெண்டரை வந்து ப்ளக் பாயிண்டில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இதை எடுத்து நான் அவனில் வச்சுட்டு வந்துடுறேன். 25 மினிட்ஸ் வந்து எனக்கு சரியாக எடுத்து குக் ஆகுறதுக்கு. இதே நம்ம 2 டிவைட் பண்ணி ஊற்றிருந்தோம் அப்படின்னா வந்து 10 மினிட்ஸ் தான் ஆயிருந்திருக்கும். ஒவ்வொருத்தரோட அவனை பொறுத்து நான் அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். என்னோடய கேக் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெடிச்சு வந்திருக்கு, தெரியுதுங்களா? நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணதுனால தான் வந்து என்னோடய கேக் வந்து வெடிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து நான் அதை வந்து அவன்லேருந்து எடுத்தாச்சு. நான் டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கிறேன். டூத்பிக் நம்ம குத்தி எடுக்கும்போது டூத்பிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். பேக் ஆயாச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2 hours வந்து இது அப்படியே இருக்கட்டும். டவல் இல்லாமல் கூட வைக்கலாம். வச்சா வந்து மேலே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போயிடும். அதனால் வந்து நான் டவல் போட்டு வச்சுருக்கேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கேக் வந்து ஆறியாச்சு. இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் டீமோல்ட் பண்ணிவிட்டு டீமோல்ட் பண்ணி நம்ம வந்து 2 நாள் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம டின்லேயே வந்துட்டு டீமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப டின்லேயே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கேக் வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சி போகாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தான் கை வைக்கிறேன். அது அவ்வளோ அழகாக வந்து ப்ரெஸ் ஆகுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் வந்துட்டு. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இன்னும் வந்து மில்க் ஊற்றிருந்தோம் அப்படின்னா வந்து நல்ல கேக் வந்து இன்னும் மாய்ஸ்டராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கப் தண்ணிக்கு பதில் 1/4 கப் மில்க் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த கேக் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கேக் நிஜமாவேவும் இந்த கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கேக் வந்துட்டு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஹோப்பியால் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் வீடியோ, இன்னொரு சூப்பர் செக்மெண்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.